டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளும் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் தந்திரத்தில் திரோபவம் மறைத்தல் என்கிற அதிகாரத்தில் ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 440. இதில் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார், ஒரு வினா தொடுக்கிறார். அருமையான வினா, நம்மால் பதில் சொல்ல முடியாத வினா. ஆனாலும் நுட்பமாக உணர்ந்து கொண்டால் நமக்கு பதில் கிடைக்கும். என்ன பாட்டு? மண் ஒன்றுதான் பல நற்களம் ஆயிடும். நல்லா ரொம்ப பாட்டை பிரித்து சொல்கிறேன். மண் ஒன்றுதான் பல நற்களம் ஆயிடும். ஒரு மண் தான், அதில் ஒரு 20-30 மண்பாண்டங்களை செய்து காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஆனால் மண் ஒன்று தான், மண்ணிலேருந்து தான் இவ்வளோ செய்கிறாங்க. மண் ஒன்று தான் பல நற்களம் ஆயிடும், உள் நின்ற யோனிகட்கு எல்லாம் ஒருவனே. முன்ன ஒரு பாட்டு பார்த்தோம், 84,100,000 யோனி பேதம்னு எல்லா ஞானிகளும், திருமூலர் உட்பட, சித்தர் உட்பட, ஞானசம்பந்தர் உட்பட எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மண் ஒன்று தான் பல கலங்களாகிடும். இங்கே அடுத்து கேட்குற, உள் நின்ற யோனிகட்கு எல்லாம் ஒருவனே. 84,100,000 யோனிகளுக்கும் எல்லாத்திலும் இருக்கிற ஒரே பரம்பொருள் ஒன்று தான். கண் ஒன்று தான் பலகாணும் தாங்க. ஒரு கண்ணு தான். இந்த நம்ம எல்லோரும் உலகத்தையே பார்க்குறோம். முடிந்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற நீல அகலங்களை பார்க்குறோம், கடல் பார்க்குறோம், வானம் பார்க்குறோம். இரவில் மேகம் இல்லை என்றால் நல்ல தெளிந்த வானத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிராமத்தில், ஏன்னா சென்னையில் பார்க்க முடியாது, புகை மூட்டம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மேலே மின்னுவதை பார்க்கலாம். இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் கண் ஒரு ஊசிமணி துவாரம் தானே, ஒரு நூல் இழையோட சின்ன கண்மணி பாப்பா, அது வழியாக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எவ்வளோ மைல் விரிந்ததை பார்க்குறீங்க. நிலத்தை எவ்வளோ மலைகளை பார்க்குறீங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா எவ்வளோ பார்க்குறீங்க. எல்லாத்தையும் கண் பார்க்குது. ஒரு பெரிய மலை மேலே இருந்து ஒரு பெரிய ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேரை பார்க்குறீங்க. எல்லோரும் விவரமாக பார்க்குறீங்க. திருமூலர் கேட்குறார், எல்லாத்தையும் பார்க்குத அந்த கண் தன்னை பார்க்குமா? எல்லாத்தையும் இந்த கண் பார்க்குது. நல்லா கவனி. கண் ஒன்று தான் பலகாணும் தன்னை காணா. அந்த கண் தன்னைத்தானே பார்த்து கொள்ள முடியாது. அதுபோல் அண்ணலும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே. இறைவன் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த இறைவனை பார்க்க முடியல. எப்படி கண் எல்லாவற்றையும் பார்க்குது, ஆனால் கண் தன்னை பார்த்து கொள்ள முடியல. இங்கே ரகசியம் இருக்குது. கண் தன்னை பார்க்கலாம். எப்படி? ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா முன்னாடி நம்ம கண் நம்ம பார்த்து, ஓ நம்ம கண் இப்படி இருக்கா, ப்ளூவாக இருக்கா, கருப்பாக இருக்கா, பூனைக்கண்ணா, எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கண்ணாடி, குரு என்கிற கண்ணாடி நமக்கு கிடைச்சாருன்னா, அந்த குரு என்கிற கண்ணாடி நம்ம கண்ணை காட்டுவது போல் இந்த கண்ணாடி, குரு என்கிற கண்ணாடி நமக்குள்ள இறைவனை பாரு, நீதான் அது, உன் உயிர் பாரு, உன் ஜோதியை பாரு என்று அந்த குரு நம்ம காட்டி கொடுப்பார். இப்போ நல்லா கவனிங்க. காட்டிய கண்ணே தன்னை காணா, கண்ணுக்கு காட்டிய உள்ளத்தை கண் காணா, காட்டிய உள்ளம் தன்னை காணா, உள்ளத்தின் கண்ணாயே கண் அவன்தான் உள்ளத்தின் கண். இந்த பாட்டு சிவஞான போதம் 9வது சூத்திரத்துக்கு வருகிற விளக்க உரை பாட்டு. எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க பாருங்கள். திருமூலர் 1500 வருஷத்துக்கு முன்னே சிந்திக்கிறார். பின்னாடி வந்த சிவஞான சித்தியாருக்கு மேற்கோள் பாட்டு இப்படி சிந்திக்குது. கண் பலவற்றை கண்டாலும் தன்னை காணாது. இந்த கண் சிவமான அனைத்து உயிர்களுக்கும் உள்ளே இருந்தாலும் நம்மளால் அவனை காண முடியாது. எப்படி சார்? திருமூலருக்கு உதவி வரார். ஒரு பாட்டு, 2 பாட்டு போட்டிருக்கார். அருமையான பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஆனால் இந்த ரகசியம், ஒரு யானை பொம்மை இருக்குது. இப்போ நான் நிறைய கடைகளில் இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகளில் மாலில் முழு யானையே பொம்மையை வச்சுட்டாங்க. பார்த்தா குழந்தைங்க பெரிய யானை, அப்பாடா. அது வேறு இல்லாமல் இப்போ அந்த யானை தலையை ஆட்டுற மாதிரி வச்சுட்டாங்க. மிஷின்லாம் உள்ள தும்பிக்கை தூக்குற மாதிரி வச்சுட்டாங்க. பெரிய பெரிய கடைகளில் பெரிய பெரிய யானை பொம்மை நிற்கிது. குழந்தைங்க யானை யானைன்னுது. குழந்தைக்கு அது யானையாக தான் தெரியுது. ஆனால் பெரியவங்களுக்கு அது பொம்மை, அது இதில் செஞ்சு வச்சுருக்காங்க. மரத்தில் செஞ்ச பொம்மையை பார்த்தா நமக்கெல்லாம் பார்த்தா ஐயோ யானையாக இருக்குன்னு. நல்ல ஒரு தேர்ந்த தச்சர் வந்தார்னா அவருக்கு யானை தெரியாது. இது என்ன நல்ல தேக்கு இல்லையே, அது சாதாரண மரத்தில் பண்ணியிருக்காங்க, மேலே வார்னிஷ் அடிச்சிருக்காங்க. அவருக்கு மரம் தான் தெரியுது, யானை தெரியல. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு யானை தெரியுது. பாட்டு பாருங்கள். மரத்தை மறைத்தது மாமத யானை. திருமந்திர பாட்டு.
மரத்துள் மறைந்தது மாமத யானை. மரமாக பார்த்தா யானை தெரியாது, யானை பொம்மை வடிவத்தை பார்த்தா மரம் தெரியாது. இப்போ எதை பார்க்குறீங்க? நீங்கள் யாராக இருக்கிறீங்க? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்து பார்முதல் பூதம், பரத்தில் மறந்து பார்முதல் பூதம். யானைன்னு பார்த்தா யானை, மரம் பார்த்தா மரம். இப்போ மரத்தில் யானை கிடையாது. இப்போ எல்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங்கில் பெரிய பெரிய யானையே நிற்குது, நல்லா அழகாக யானை மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. நேற்று கூட இங்கே பார்த்தேன், ஒரு கோயிலே கேரளாவில் யானையை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு, பராமரிக்க முடியாது, யானையே பெரிய யானையை பொம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அண்மையில் அந்த யானை தலையாட்டுற மாதிரி வச்சுருக்காங்களாம், உள்ள விஷயத்து தும்பிக்கை தூக்குற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க, குழந்தை யானையை தான் பார்த்து பயப்படும், சந்தோஷப்படும். பெரியவங்க அது பொம்மைன்னு தெரியும், ஒன்றுக்குள்ளே ஒன்று மறைஞ்சிக்குது. அந்த மாதிரி இந்த கண் எல்லாத்தையும் பார்க்கும், உலகப் பொருள்களை, ஆனால் தன் கண்ணை பார்க்காது. இன்னொரு பாட்டு போட்ட அருமையான பாட்டு, பொன்னை மறைத்தது பொன்னணி போடணும், பொன்னின் மறைந்தது பொன்னணி போடணும், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்து தன் கரணங்களை. 2 திருமந்திர பாட்டு. அது நகை கடைக்கு போகிறீங்க, நாம் எல்லாம் பார்க்குறோம், என்ன பண்ணுறோம், அந்த நகை இந்த நகை. பெண்கள் போனால் வெரைட்டியாக பார்க்குறாங்க. பெண்கள் 100 பேர் போனால் 100 வகையான டிசைன் எடுக்கிறாங்க. நாம் தூரமாக பார்க்குறோம், எதுக்கு இந்த தங்கத்துக்கு இவ்வளோ போடுறாங்க, எதுக்கு இந்த டிசைன், எல்லாமே தங்கம் தானே. பொன்னின் மறைந்தது பொன்னணி மூடனம். அந்த தங்கமாக பார்க்குறீங்களா, டிசைனாக பார்க்குறீங்களா, மரமாக பார்க்குறீங்களா, யானையாக பார்க்குறீங்களா? மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அதனால் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மண்பாண்டம், மண் ஒன்று தான், மண் பாண்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. மண் ஒன்று, மண்பாண்டம் அதிகம். எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க? பொன் ஒன்று கோல்டு, ஏகப்பட்ட டிசைனில் இருக்குது. எதை பார்க்க போகிறீங்க? அப்போ திருமூலர் என்ன சொல்கிறார்? மண் ஒன்று தான் பல நற்களம் ஆயிடும், உள் நின்ற யோனிகளுக்கெல்லாம் ஒருவனே. 84,100,000 யோனி பேதத்தில் பிறந்த இத்தனை உயிருக்குள்ளே இருக்கிறது யார்? பரம்பொருள். 120 மண்பாண்டம் இருந்தாலும் அது அடிப்படை மண். ஞானி என்ன பார்க்குறாரு? பாண்டம் பார்ப்பார், பாத்திரம் பார்க்க மாட்டார். பாத்திரம் பார்ப்பார், உள்ள இருக்கிற பண்டம் பார்க்க மாட்டார். நீ எதை பார்க்குறீங்க? நீங்கள் இந்த வேறுபாட்டு மனிதனை பார்க்குறீங்களா, மனிதக்குள்ளிருந்து இயக்குகிற அந்த ஜீவனை பார்க்குறீங்களா, உயிரை பார்க்குறீங்களா? அதை தான் பாட்டு சொல்லுறாரு. அதுக்கு ஓமை தான் மண் பாண்டம் இத்தனை இருக்குது, பொண்ணு இத்தனை வகையான டிசைன் இருக்குது. மரத்தில் யானை இருக்குது, யானையை பார்க்குறீங்களா, மரத்தை பார்க்குறீங்களா? தச்சர் மரத்தை மட்டும் பார்ப்பார். நல்ல தேக்கா இல்லையே இது, தேக்கு. அவருக்கு யானை வடிவம் தெரியாது, மரம். குழந்தைகளுக்கு யானை தெரியும். எனவே என்ன சொல்ல வருகிறார் திருமூலர்? மண் ஒன்று தான். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பல நற்களம் ஆயிடும், உள் நின்ற யோனிகளுக்கெல்லாம் ஒரே பொருள், உயிர் பொருள் உள்ள ஒன்று தான் இருக்குது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி இங்கே பதிவு செய்கிறது தான், இந்த 84,100,000 யோனி பேதத்தில் வந்து இத்தனை உயிர்களிலும் ஜீவன் ஒன்று தான். நன்றாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். பெரிய யானை, அதுக்கு பெரிய ஜோதியெல்லாம் உயிர் இருக்காது. அதுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் நூல் இழையில் இருக்கிற ஒரு ஆன்மா ஒன்று தான். கப்பலே, டைட்டானிக் கப்பலையே வீழ்த்துகிற மிகப்பெரிய திமிங்கலமாக இருந்தாலும் அதுக்கும் அந்த ஜோதி உயிர், அது அணு தான். சிற்றெரும்பு, அதுக்கு அதை விட சிற்றில்லை, எல்லா ஜீவனுக்கும் உயிர் ஜோதி அந்த அணு பிரமாணம் தான். அந்த அணு பிரமாணம் அது தோற்றத்துக்கு எந்த வடிவத்துக்குள்ளே போய் தோற்றத்துக்கு வருதோ அந்த வடிவத்தை அது எடுத்து கொடுக்கிறதே தவிர, அந்த வடிவத்துக்குள்ளே இருந்து இயக்குகிற அந்த பொருள் எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தான், ஒரே அளவு தான். அந்த மனசில் வச்சுக்கணும். இப்போ நாம் ஒருத்தர் நெட்டையாக 8 அடி இருக்கிறார், அதுக்காக ஒரு பெரிய ஜோதி இருக்கார். ஒருத்தர் குட்டையாக இருக்கார், எல்லாத்துக்கும் ஜோதி ஒன்று தான், பரம்பொருள் ஒன்று தான். உள் நின்ற யோனிகளுக்கு எல்லாம் ஒருவனே. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேறுபாடு இல்லை, போராட்டம் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, எல்லாம் ஒரே பொருள் என்று உணர்வோம், உய்தி பெறுவோம், உயர்வோம். வணக்கம்.